Hi everyone, I am Sudham, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலை நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன சார்? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்குகளை வாங்க விற்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பங்குகள் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அந்த கம்பெனியினுடைய பங்குகளை வந்து நீங்கள் வந்து வாங்கியும் விற்றும் லாபம் சம்பாதிக்கும். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் சொல்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது யார் இதனுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது செபிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோடைய கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டோடைய கவர்மெண்ட் வந்து செபி. இந்த செபியோடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி போர்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பங்குகளை வாங்குறது விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படி சொல்லிக்கலாம். பங்குகள் எங்கேருந்து சார் வரும் அப்படிங்கிறீங்க, இதுதான் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் தான் ஒரு கம்பெனி என்ன பண்ணும், வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணி தான் என்ன பண்ணும், ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸாக கெட்ட ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் என்னென்னு, எல்லாத்துக்கும் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நிறைய பேங்க் வச்சுருக்கீங்க. கேவிபி, அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க, பரோடா, ஃபெமிலியராக இருக்கிற எஸ்பிஐ, அதுக்கடுத்து நான் ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரிலாம் பேங்க் வச்சுருப்பீங்க. எல்லோரும் நகையை எங்கே அடமானம் வச்சுருப்பீங்க? மணப்புரம் ஃபினான்ஸ், அதுக்கடுத்து கல்யாண், இது மாதிரி நகை அடகு கடை தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு பைக்னால் ஒரு டிவிஎஸ், ஒரு ஹீரோ, இந்த மாதிரி ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவீங்க. கார் ஆச்சுன்னா மாருதி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, டாடா மோட்டார்ஸ், அதுக்கடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டீங்க, முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். லாபம் சம்பாதிக்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? இதில் எல்லாம் முதலீடு பண்ணி ஒரு கேவிபிங்கிற பேங்க்கில் முதலீடு பண்ணலாம், பேங்க் ஆஃப் பரோடாவில் முதலீடு பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தனியாக பிளாட்ஃபார்மில் முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? ரிலையன்ஸு, ஜியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 6000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? 6000+ கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம், பை செல் அண்டு செல் பை, வாங்கி விற்றுக்கலாம், விற்றுட்டு கூட வாங்கிக்கலாம், இது ரெண்டுமே பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் வருது அப்படிங்கிறத, ஐபிஓ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த கம்பெனிஸ்லாம் என்ன வருது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஐபிஓ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு கம்பெனிஸ் என்ன வருது, ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த ஐபிஓட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஐபிஓட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஐபிஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செபிக்கு கீழே வர ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஐபிஓ மூலமாக தான் ஒரு கம்பெனி என்ன ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகுது. ஓகேங்களா? குட் கம்பெனிஸ் அண்டு ஃப்ராட் கம்பெனிஸ். குட் கம்பெனிஸ் அண்ட் ஃப்ராட் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ ஃப்ராட் கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகாது, குட் கம்பெனிஸ் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்ல கம்பெனியாக இல்லை பேட் கம்பெனிங்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு 4 வகையில் ஒரு கம்பெனியை தெரிஞ்சுக்கலாம். அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து 60 to 70% இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து அதனுடைய கடன் ஆர் பிளட்ஜ்,
25 to 30% இருக்குது. 25 to 30% இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படிங்கும்போது 3 மாதமாக பிரித்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸை பொறுத்து. Q1, அதுக்கடுத்து Q2, அதுக்கடுத்து Q3, அதுக்கடுத்து Q4. ஒரு கம்பெனி வந்து ஒரு வருஷத்தில் 4 தடவை வந்து என்ன பண்ணுறாங்க, அதோடைய ரிசல்ட்ஸ், இந்த ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு கம்பெனி வந்து இந்த ரூலில் கொடுத்து, இதுக்கடுத்து நீங்கள் 4வது ரூல் என்ன பண்ணுங்கன்னா டெக்னிக்கல். டெக்னிக்கல் ரிவர்சல். டெக்னிக்கலாக எந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுன்லேருந்து அப் சைடு போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், அதில் நம்ம முதலீடு பண்ணுறோம். சரிங்களா, இந்த 4 ரூல் மூலமாக தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை முதலீடு பண்ணுறோம். இந்த கம்பெனி IPO அப்படிங்கிற கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த IPO மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம குட் கம்பெனிஸாக பேட் கம்பெனிஸாங்கிற இந்த 4 ரூல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 4 ரூல்ஸ் மூலமாக தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கம்பெனியில் போய் பிஸ்னஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த கம்பெனியோடைய ரேட், உதாரணத்துக்கு இப்போ வந்து HDFC பேங்க் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியோட பங்குகள் வந்து 1000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1000 ருபீஸில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, வரவு செலவு நடந்துட்டு இருக்கு. இப்போ 1000 ரூபாயில் இருந்து 1010 ரூபா போனால் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் 1000 ரூபாய்க்கு முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபா போகிறோன்னா நமக்கு இதில் என்னாச்சு, இந்த கம்பெனிஸ் பங்குகள் உயரும்போது நம்மளுடைய லாபம் 50 ரூபாயாக என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 2 வகையில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் உங்களுடைய பணத்தை. எந்தெந்த வகையில் முதலீடு பண்ணுங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து முதலீடு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடே, இன்னொன்று வந்து ஸ்விங் ட்ரேட். ஓகேங்களா, இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பர் டே ட்ரேட். ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை அண்டு செல் பண்ணுறீங்க பர் டேலே. ஓகேங்களா, இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, பர் டேலேயே பை அண்ட் செல் பண்ணுறது வந்து என்னது இன்ட்ராடே. இதே வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது என்னது, பை டுடே செல் டுமாரோ. சார் நான் டுமாரோ தான் செல் பண்ணணுமா, இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னது, நீங்கள் 1 இயர் 5 இயர் 10 இயர் வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், டெலிவரி அப்படின்னு இருக்கும். டெலிவரின்னு சொல்லிட்டு உங்கள் இதில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும், அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் பங்குகளை வந்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த நாள் கொண்டு போகலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி வரும்போது இந்த கம்பெனி வளர்ச்சி பாதையில் போச்சுன்னா நம்மளோட போட்டிருக்க முதலீடு என்னாகும், இரட்டிப்பான லாபம் அடைஞ்சு நம்மளுடைய பங்குகளே என்ன ஆகும், வளர்ச்சி பாதையில் போகும். அப்படிங்கும்போது நம்ம நல்ல கம்பெனிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், அதில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம். இப்போ இந்த கம்பெனியை வந்து IPO மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம இந்த IPOங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். IPOவில் எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பார்ப்போம். IPOங்கிறது என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 7 days 5 to 7 days டியூரேஷனில் தான் வரும். ஓகேங்களா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகும்போது 5 to 7 daysல தான் வரும். இந்த நீங்கள் 5 to 7 daysக்குள்ளே என்ன பண்ணலாம், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட், போர்ட் டேட், அடுத்த லிஸ்டிங் டேட். எப்படி 4 டேட் வந்து டிஃபால்ட்டாக அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து இது எதில் போய் செக் பண்ணணும், இந்த IPOலாம் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதில் செக் பண்ணிக்கிறீங்கன்னா www.nsipo.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இல்லைனா NSE இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து எந்த கம்பெனிஸ் உள்ளே வருது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்டுங்கிற கம்பெனி வரல.
ஃப்ளிப்கார்ட்டுங்கிற கம்பெனி என்ன ஆகுதுங்க, மக்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி மக்களுக்கு வந்து என்ன சொல்லுங்கள், அது இன்டர்மீடியேட்டாக ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ஒரு பார்சல் மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் பண்ணிகிட்ருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற கம்பெனி வந்து நல்ல கம்பெனிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா அதில் ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது என்னாச்சு, ஸோ நம்ம அதில் அது ஒரு நல்ல கம்பெனி, நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியோட கேபிட்டல் மார்க்கெட் கேப் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்க, 10 crore வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வச்சு இவங்களால பண்ணி முன்னேற முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, செபி கிட்ட அப்ரூவல் கேட்குறாங்க. செபி கிட்ட என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து நல்லா பண்ண போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. செபி வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணுது, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நிஜமாவே மக்களுக்கு பயனுள்ள கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, 50 crore எலிஜிபிள் பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு 100 crore, ஒரு 100 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுது, செபி வந்து ஒதுக்குது. இந்த 100 கோடி பணத்தை என்ன பண்ணுறாங்க, மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி உங்களோட முதலீடை இந்த கம்பெனியில் போடுங்க, உங்களோட பணத்தை இந்த கம்பெனியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த கம்பெனி உள்ள வரது இந்த 7 days டியூரேஷன். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஐபிஓங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ஐபிஓவில் வந்து குட் கம்பெனியாக ஃப்ராட் கம்பெனியாங்கிறத நீங்கள் அதனோட டீட்டெயில்ஸ் போய் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓப்பன் டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதினு வச்சுக்கோங்க. இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க முதல் ரூல். ஓகேங்களா. 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓட டேட் 10ஆம் தேதி டு 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல எத்தனை நாள் இருக்குது, நமக்கு 3 நாள் இங்கே டைம் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம். இந்த போர்ட் டேட்டுங்கிறது 2 days எடுத்துருவாங்க. இந்த 2 daysக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம், இதை செக் பண்ணுறாங்க, இது சரியான கம்பெனியா இல்லை ஃப்ராட் கம்பெனியா. அதுக்கடுத்து லிஸ்டிங் டேட்னா ஒரு டேட் சொல்கிறாங்க, அந்த டேட் உதாரணத்துக்கு வந்து ஒரு 17ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டில் லிஸ்ட் அவுட் ஆகுது. லிஸ்ட் அவுட் ஆகும்போதே இந்த கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது நல்ல கம்பெனிங்களா, எல்லாருமே இந்த கம்பெனி மேலே வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்களா, இந்த கம்பெனி வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கும்போது என்ன, ஓப்பன் ஆகும்போதே அவங்கள நம்மள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அப்ளை ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு அப்ளை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் 150லேருந்து 200க்குள்ளே இந்த கம்பெனி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த 7 நாள் டைம் டியூரேஷன் எடுத்துக்குது. முடித்தவொடனே என்னது, லிஸ்டிங் டேட்டில் என்ன ஆகுது, இந்த கம்பெனி ஓப்பன் ஆகும்போது நம்ம குறைஞ்சது ஒரு 300 ரூபாயில் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா என்னாச்சு, இந்த இடத்துல ஓப்பனிங் கெயின் எவ்வளோ ஆச்சு, இப்போ நம்ம 200 ரூபான்னு வச்சுக்கோம். அப்போ 200 to 300 எவ்வளோ ஆச்சு, 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னாச்சு, நமக்கு 100 பாயிண்ட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி என்னது, நமக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குது. ஓகேங்களா. நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஐபிஓ என்எஸ்சி ஐபிஓ போட்டு செக் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக உள்ளே வந்துருச்சு. இப்போ இது வந்து நல்ல கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி இன்ட்ராடேலேயே செல் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கு வச்சு என்ன பண்ணலாம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்டாக்ஸை நீங்கள் லாங் டேர்ம் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் என்ன ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் அவுட் ஆகுது. அந்த கம்பெனி மேலே நம்ம முதலீடு பண்ணி என்ன பண்ணுறோம், லாபத்தை சம்பாரிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இயங்கி கொண்டு இருக்க வழி. இதில் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் ஆல்ரெடி எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 6000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து 280 ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரேடுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. 209 ஸ்டாக்ஸ் மட்டும் என்ன இருக்குது, ட்ரேடிங்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 209 ஸ்டாக்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, லாஸஸை மேக் பண்ணுறாங்க. பங்கு சந்தைனா கேம்லிங்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அதெல்லாம் என்ன இருக்குது, இந்த ட்ரேடிங்கில் விழுந்து தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. இதே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. ஓகேங்க. கைஸ், நீங்கள் வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் உங்களோட இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தகவல்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹேவ் a nice day. Thank you guys.